இந்நேரம் என் மாமியா கறி உளுந்து மண்டையை உடைச்சிருக்க மாட்டா? ஏம்மா வாங்கிட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், அங்கே என்னத்தை பெப்பர் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா என்னட்டி கேட்ட? என்ன சொல்லு. எண்ணெய் ஊற்றிட்டு வந்தேன்னு சொன்னேனே, இந்நேரம் என் மாமியா கறி வலிக்கு விழுந்து மண்டையை உடைச்சிருக்க மாட்டா? அது என்ன இடவோ தெரியல. என்னாச்சுமா? இம்பிட்டு நேரம் நல்லா தானே இருந்தேன். கோயிலில் ஏறி இறங்குனது கால் வலி வந்துட்டோ? வேணும்னா ஒரு ஆட்டோ பிடிக்கிட்டா? ஆட்டோவில் போவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் புருஷன் எங்கே இருக்காரு? போன போட்டு பாரு. அவருக்கு என்ன, வீட்டில் தான் இருப்பாரு, வேற எங்கே போக போறாரு? கழுதை கட்டா குட்டிச்சவரு எங்கேயாவது பில்டிங்கா சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இல்லைன்னா வீட்டில் வந்திருப்பாரு, வீட்டில் உட்காந்துருப்பாரு. என்னத்துக்கு கேட்குற இப்போ அவரை? இல்லட்டி எதுத்தால ஒரு ஆளும் ஒரு பொம்பளையும் வந்துக்கிட்டு இருக்கா பாரு. பார்த்தா உன் புருஷன் மாதிரியும் இருக்கு, வேற யாரோ மாதிரியும் இருக்கு. உன் புருஷன் ராத்திரிலேயே அப்படி கண்ணாடியை போட்டுக்கிட்டு சுத்த போறான். என்னம்மா சொல்ற? நகர்ந்து போ. ஏய், காஃபி குடிக்கிறியா? இல்ல, காஃபி வேண்டாம். என்ன நீ தலைவலிக்குங்கிற, காஃபி வேண்டாங்கிற? இல்ல, வீட்டுக்கு போய் காஃபி குடிச்சுக்குவோம். அப்ப சரி, வா கிளம்புவோம், எனக்கும் வேலை இருக்கு. சரிங்க. டி, அது அந்த ஆள் இல்லைல்ல, கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கு. கண்ணாடி போட்டா அந்த ஆள் இல்லைன்னு ஆயிருமா? அவர் தாம்மா. எனக்கு என் புருஷனை பத்தி தெரியாது. எவாட்டி அது சின்னஞ்சிறு வயசா இருக்கு. ஏய், அவன் பின்னாடியே போறா. யாரா இருக்கும்? போய் என்ன ஏதுன்னு கேட்போமா? இல்லம்மா, கையும் களவுமா பிடிக்கணும். இப்பதானே பார்த்துருக்கேன். பொறு, யாரு என்ன ஏதுன்னு கையும் களவுமா பிடிக்கிறனா இல்லையான்னு பாரு. இன்னமும் உன் தம்பி பத்திரமாத்து தங்கம். அவன் வளர்ப்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு இப்போ என் தலையில கல்லை தூக்கி போடுற மாதிரி எவளையோ கூட்டிட்டு உன் மருமகன் சுத்திட்டு திரியறான். அதான் உடனே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன்னு. நீ தானே கையும் களவுமா பிடிக்கணும். இப்போ ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. பின்ன மகளுக்கு கல்யாண வயசு இருக்கு, இவரு எவளையோ கூட்டிக்கிட்டு சுத்துதாரு. யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? இந்த ஆளை கையும் களவுமா அமுக்கிறனா இல்லையான்னு பாரு. இத்தனை நாளும் என் புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்பாவி அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் என்னன்னா ராத்திரியில கண்ணாடிய போட்டு எவ்வளையோ கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைதாரு. வரட்டும் வீட்டுக்கு, அப்புறம் இருக்கு இந்த ஆளுக்கு கச்சேரி. டி, எதுக்கும் பொறுமையே இரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கணும். யாருன்னு தெரியாது. நீ பேசாட்டி அவன் மேல பழிய போடாத. வாய மூடுமா. எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி சேலையை அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. என்னைய மாதிரியே அவளும் சேலை உடுத்திருக்கா. அதை நீ உன் கண்ணால பார்க்கல, இன்னும் உனக்கு சந்தேகம் வரல. அது எப்படி? எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி அவளுக்கு சேலை எடுக்க தெரியும்? அப்போ இவர் தானே எடுத்து கொடுத்துருக்கணும். என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பூசி மழுப்புற. சேலையை வச்சு முடிவு பண்ண முடியுமா? என்ன எதுன்னு தெரியாம உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. எதுனாலும் முதல்ல அவர்கிட்ட நேரடியா விசாரிச்சுக்குவோம், அப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். வாய மூடுமா. ராத்திரில ஒருத்திய கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைதாரு. இங்க நான் கோயிலா சுத்துறேன். மகளுக்கு கல்யாண வயசு வந்துட்டு இவர் என்னன்னா மகா வயசுல ஒருத்திய கூட்டிட்டு சுத்துறாரு. இன்னும் என்ன ஏதுன்னு விசாரிக்கணுமா? நீ பேசாம இரு, இதுல தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். சரி வா, முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம். தாலு, என் தலையில மண்ணெலி போட்டுட்டாரே, ஊமை கொட்டா மாதிரி இருந்தாரு. இவர் இப்படி நடந்துக்கு வரனு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏம்மா, என் அழகுக்கு என்னம்மா குறைச்சலு? இந்த ஆளு சின்னஞ்சிறுசா ஒருத்தியை இழுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு அலைதான். ஏட்டி, என்ன ஏதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாத. எனக்கு என்னமோ அவன் அப்படிப்பட்டவன் மாதிரி தெரியல. அம்மா, நம்ம ரெண்டு கண்ணால பார்த்துருக்கோம். இதுக்கு மேல என்ன வேணுங்கிற? இன்னைக்கு இருக்கு அந்த ஆளுக்கு. அந்த ஆளு மட்டும் என்கிட்ட போய் சொல்லட்டும். அவர் மண்டையில தேங்காயை போட்டு உடைக்கிற மாதிரி எதையாவது தூக்கி மண்டையில போட்டு உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏட்டி, நிதானமா இரு. உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இன்னும் என்ன நிதானமா இருக்க சொல்றியா? எத்தனை நாளைக்கு இன்னும் நிதானமா இருக்கிறது? ஏம்மா, இதெல்லாம் உடனே என்ன ஏதுன்னு பாத்துறணும். இப்பவே வீட்டுக்கு போறேன். அந்த ஆளு என்கிட்ட மாத்தி பேசட்டும், அப்புறம் இருக்கு. இந்நேரம் இந்த சனியம் பிடிச்சவ கீழே விழுந்து மண்டையை உடைச்சிருப்பான்னு பார்த்தா கல்லு மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கா. அப்போ யார் விழுந்தது? என்ன அப்படி அதிர்ச்சியில முழிக்கிற? எண்ணெயை கொட்டி இவ மண்டையை உடைச்சி காலை ஒடிச்சு கிடப்பான்னு பார்த்தா கல்லு மாதிரி வந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறியாக்கும். பாருங்க,
நானே வேற பிரச்சனையில வந்துகிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம என்ன வம்பு கலக்காதீங்க. நீ எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுப்ப, உனக்கு பிரச்சனை வந்துட்டா அப்படி என்ன பிரச்சனை? அதெல்லாம் இப்ப சொல்ற மனநிலையில நான் இல்ல. வழிய விடுங்க. அடியே, நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உனக்கு பிரச்சனையா வருது. நீ அடுத்தவங்கள நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற, அதனாலதான் எல்லா பிரச்சனையும் உன்னை தேடி வருது. சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி வேலையை பார்க்காத. எண்ணெயை கொட்டி வச்சு கீழே உழுவன் பார்த்து அதுல அந்த பிள்ளை சில்பா உளுந்திருந்தா அவ வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு என்ன ஆயிருந்திருக்கும்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ கோபத்துல என்னமோ அந்த சின்ன பிள்ளை கொட்டி வச்ச மாதிரி அந்த பிள்ளைய அடிக்கிறா. ஒன்னால தானே இது அத்தனையும் நடந்துச்சு. இங்க பாருங்க, நான் என்னையும் கொட்டல உன்னையும் கொட்டல. சும்மா தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க. யாராவது சிந்தி இருப்பாங்க, அதுக்கு என்ன பள்ளிக்கடை ஆக்குவீங்களா? இந்த வீட்டுல யார் யார் எப்படி வேலை பண்ணுவான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இது தெரியாமல நான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அடியே, ஒழுங்கா இருந்துக்கோ. இந்த தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. நானே ஏகப்பட்ட தலைவலியில வந்திருக்கேன். நீங்க வேற எதையாவது சொல்லி என்ன குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. வழிய விடுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை மகாராணிக்கு? சரி, என்ன வேலைன்னு பாப்போம். என்னாச்சு இந்த கிறுக்கச்சிக்கு? ஆடன்னு ஆடி அவரைக்காவ பறிப்பா. இன்னைக்கு ஏதோ கோவத்துல உள்ள போறா. யார் என்ன பண்ணுனா? நடக்கட்டும். இவ தான் எல்லாரையும் வந்து பாரும்பா. இப்போ இவளுக்கே தலைவலிக்குதாமா? வரட்டும் வரட்டும், என்னன்னு பாப்போம். உன் அப்பனா எங்க? அந்த ஆளு லேசுப்பட்ட ஆள் இல்ல. அந்த ஆளு இன்னைக்கு எனக்கு பண்ணுன வேலைக்கு அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். என்ன மம்மி இப்படி பேசுற? அப்பா இம்பட்டு நேரம் வெளியே போயிட்டு இப்பதான் வந்துச்சு. உனக்கு என்னாச்சு? அப்பாவை சந்தேகப்படுறியா என்ன? நான் வேணா அப்பாட்ட விசாரிக்கிட்டா? உன் அப்ப லேசுப்பட்ட ஆள் இல்லல. எம்பட்டு திமிர் இருந்தா என் கண் எதிரே இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு அலைவாரு. அந்த ஆளை என்ன ஏதுன்னு இப்ப கேட்கல, எனக்கு மனசு ஆறாது. நீ ஒன்னும் கேட்க வேண்டாம். நேரடியா கேட்டு அந்த ஆளு பூசி மழுப்புறதுக்கா? அந்த ஆளை கையும் களவுமா பிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. ஏம்மா, தேவையில்லாம சந்தேகப்படாத. உன் சந்தேக புத்தியால நீ கஷ்டப்பட போற. ஏம்மா, அப்பாவை பத்தி நமக்கு தெரியாதா? இல்ல, உன் அறிவுரெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த ஆளு இத்தனை நாளும் என்கிட்ட தான் பேச மாட்டேக்காரு. சரி, நம்ம முன்கோபத்தால அந்த ஆளுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேக்குன்னு பார்த்தா அந்த ஆளு எங்கேயோ தெஸ்கு வச்சிருக்காரு. இத்தனை வருஷத்துல இந்த ஆளு கூட குடும்பம் நடத்தி நான் என்ன சுகத்தை கண்டேன்? என்னைக்காவது ஒரு நாள் என்னை வெளியே கூட்டிட்டு போயிருப்பாரா? எனக்கு அப்புறம் வந்த மருமவளுவெல்லாம் ராசாத்தி மாதிரி இருக்கா. எல்லாவளும் அவ புருஷன் கூட அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்துறா. நான் 24 மணி நேரமும் இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி தானே இருந்திருக்கேன். இன்னைக்கு தானே தெரியுது இந்த ஆளு என்ன இங்க வச்சுட்டு இன்னொருத்தி கூட சுத்திட்டு நல்ல சுகமா அலையிறான்னு. ஏம்மா, உன் மனசுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்னு நான் நினைச்சதே கிடையாது. ஏம்மா, அப்பா நம்மள சந்தோஷமா தான் வச்சிருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா உன்கிட்ட இப்படி டைம் ஒதுக்கி அப்பா பேசுறது கிடையாதுன்னு இப்பதான் தெரியுது. ஏம்மா, தேவையில்லாம வருத்தப்படாத. ஆனா அப்பா நமக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாருமா. அவர் வேலை பிஸியில அப்படி இருப்பார தவிர இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாருமா. வாய மூடல. இத்தனை நாளும் நானும் அந்த ஆளுக்கு தலைக்கு மேல வேலை பிஸியா இருப்பாரு, அதனால நேரம் கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தானே புரியுது சிட்டு சினுக்குன்னு இன்னொருத்திய வச்சுக்கிட்டு இருக்காருன்னு. அம்மா, இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. எதுனாலும் நாம பேசி முடிவெடுப்போம். கொஞ்சம் பொறுமையே இரு. தேவையில்லாம வார்த்தைகளை விடாத, அப்புறம் கஷ்டம் உனக்கு தான். என்னாச்சுடா? என்னாச்சு மம்மி? ஏன் கோவமா இருக்க? இதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சுல்ல, அங்க அப்பாவை யாரோ ஒரு லேடியோட பாத்துருக்கு. அதனாலதான் யாராருக்கும் என்ன ஏதுன்னு கோவப்படுது. அம்மா, நீ என்ன லூசா? என்னம்மா சொல்ற? அதுவும் அப்பா மேல உனக்கு சந்தேகமா? ஏம்மா, அப்பா நம்மளை விட்டா எங்கேயும் போக மாட்டாரு. ஏம்மா, அவருக்கு வேலையே தலைக்கு மேல இருக்கும். அவரு இன்னொரு பொம்பளையோட உட்காந்து பேச போறாரா? என்னம்மா, நீ என்ன லூசா? நல்லா சொல்லுடி. அதுதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஏம்மா பாத்தியா, அவளும் இததான் சொல்றா. நீ தாமா தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும், அது அந்த ஆளு தான். நான் போய் விசாரிச்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா நில்லுமா. அம்மா என்னடி அம்மா சொல்ல சொல்ல கேட்காம போகுது. ஏய், அப்படி ஏதாவது இருக்குமா? சான்ஸே இல்லடா. அப்பாவை என்னால் அப்படி சந்தேகப்பட முடியல. டாடி எதுனாலும் வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவார் தானே. ஆமாடி, ஆனா அம்மா எதுக்கு இப்படி எதையோ பார்த்துருக்கு. இல்லைன்னா அம்மா இந்த அளவுக்கு கோவப்படாது. சரி, பொறுமையா இருப்போம், என்னன்னு பாப்போம். சரிடா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் போய் படிக்க போறேன். சரிடி, போய் படி. என்ன சுப்பு, போகும்போது ஹாப்பியா போன, வரும்போது மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்திருக்க. என்னாச்சு? ஒன்னதானடி கேக்குறேன், என்னாச்சு? ஏன் இப்படி செல்ல மாதிரி நிக்கிற? ஆமா, இது என்ன புது போனா இருக்கு? உங்களோட பழைய மொபைல் எங்க? என்கிட்ட 2 மொபைல் இருக்கே. எதுக்குடி இப்ப வாயை புழக்கிற? 2 மொபைல் இருக்குன்னா அதுக்கு இப்படி வாயை புழப்பியா? ஏய், எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் நம்பரு, அதனால அதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது பர்சனலா யூஸ் பண்ணுவேன். இப்ப எதுக்கு? அட பாவி மனுஷன், போனு கூட 2 வச்சிருக்கீரா? எல்லாமே உமருக்கு 2 தான் போல. நான் தானே இத்தனை நாளும் இத கூட கவனிக்காம இருந்திருக்கேன். ஏ சுப்பு, என்னாச்சு? எதுக்கு இப்படி வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிற? ஆமா, இம்பட்டு நேரம் வீட்ல இல்லாம எங்கேயோ போயிருந்தீராமே. எங்க போயிருந்தீர்னு கேட்கறதுக்காக வந்தேன். அடியே, வந்த உடனே உன் மகன் எழுதிட்டானா? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வெளியே போயிருந்தேன். இப்ப என்ன அதுக்கு? ஓ, ரொம்ப முக்கியமான வேலையோ? ஆமா, முக்கியமான வேலை. வேற யாரையும் அனுப்புனா சரிப்படாது. அதனாலதான் நானே போயிட்டு வந்தேன். ஆமா ஆமா, வேற யாரையும் அனுப்புனா எப்படி சரிப்படும்? நீங்களே போய் தான் கவனிச்சுக்கணும். அடியே லூசு, என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்னமோ உளறிக்கிட்டு இருக்க. சரி வா, கீழே போவோம். போவோம் போவோம், போய்தானே ஆகணும். வேற என்ன பண்றது? ஹோம்ஒர்க் என்கிட்ட பேசதான் நேரம் இருக்காது. மத்த இடத்துக்குலாம் போறதுக்கு நேரம் நல்லாவே இருக்கும். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? நான் லூசுத்தனமா தானே உளறிக்கிட்டு இருக்கேன். இப்பதானே புதுசு புதுசா தெரிய வருது இந்த வீட்ல என்ன நடக்கு ஏது நடக்குது. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் மொத்தமா வச்சுக்கிறேன் கச்சேரியே. என்னன்னு சொன்னாதானே தெரியும். நீ பிசாடி லூசு மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியது அது இதுங்கிற. என்ன ஆராய்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா, ஆராய்ச்சி தான் பண்றேன். எல்லாம் புதுசு புதுசாலாம் இருக்கு. இத்தனை நாளும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. இப்பதான் தெரிய வந்திருக்கு. என்னடி பிடிக்கும்? எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். ஆமா ஆமா, என்ன உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. வாங்க கீழே. என்னத்தையாவது லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருப்ப. சரி சரி, பார்த்து இறங்கு, உளுந்து கிழிந்து தொலைக்காத. யோ, பட்டும் படாமலமா பேசுற? இந்த சுப்புலட்சுமிய பத்தி ஹோம்ஒர்க்கு தெரியல. கண்டுபிடிக்கிறேன். அவ யாரு, உங்க 2 பேருக்கு இடையில என்ன நடக்குன்னு என்ன எண்ணி ஒரு வாரத்துல நான் கண்டுபிடிக்கல. நான் சுப்புலட்சுமி இல்ல.